ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன் ஃபுட் ட்ரையல் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ரவா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வானலில் ஒரு டம்ளர் கோபுரமாக நான் ரவை எடுத்திருக்கேன். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க. ரவை வாசம் வர வரைக்கும் கிளறினா போதும். திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாலோ இல்லை 3 மினிட்ஸில் ஏதாவது ஸ்வீட் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா நீங்கள் ரவா கேசரி ட்ரை பண்ணலாம். இந்தளவு வறுத்தா போதும். இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதே வானலில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு, நெய் உருகினதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி திராட்சை போட்டு நல்லா கருகிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க நெய்யிலையே. இந்தளவு இருந்தால் போதும். இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதே வானலில் நம்ம 1 டம்ளர் ரவை எடுத்துருக்கிறதால நான் 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கேசர் பவுடரை ஆட் பண்ணியிருக்கேன். கலர் உங்கள் சாய்ஸ் தான். என்கிட்ட ஆரஞ்சு கலர் இருக்குது, அதனால் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோ கலர் இருந்தால் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம 1 டம்ளர் ரவைக்கு 1/2 டம்ளர் ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கரையட்டும். கரைஞ்சி லைட்டாக கொதி வரும்போது நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரவை, அதை ஒரேடியாக அப்படியே கொட்டிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக ஆட் பண்ணி அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கட்டி பற்றாமல் அதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இடையில 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரவை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. ஏன்னா இதை டக்குன்னு கெட்டி பட்டுரும், அதுக்காக. இப்போ கிண்டிகிட்டே நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெய் கொஞ்சமாக விட்டு மறுபடியும் இதை நல்லா கிளறிட்டு இருந்தோன்னா கெட்டியாகிடும். நம்ம ரவா கேசரி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.